இயக்குனர் சங்கர் அவர்களிடம் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ண அட்லி அவர்கள் அதன் பின்பு அவர் இயக்கிய முதல் திரைப்படமே பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது. ஆர்யா ஜெய் அப்படின்னு இருவரையும் வைத்து இவர் எடுத்த ராஜாராணி திரைப்படம் தமிழ் சினிமாவில ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. அடுத்தடுத்து இவருக்கு பிரம்மாண்ட வாய்ப்புகளுமே வந்தது. அந்த 3 வாய்ப்புகளுமே கொடுத்தது தளபதி விஜய் அவர்கள், அதாவது அட்லி அவர்களுடைய அண்ணன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் எந்த மேடை ஏறினாலுமே தளபதி விஜய் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசாமல் இருக்க மாட்டாரு நம்ம அட்லி அவர்கள். அந்த அளவிற்கு தளபதி விஜய் அவர்களும் அவருமே நெருக்கமான ஒரு உறவுல இருக்காங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இயக்குனர் அட்லி அவர்களுக்கு பாலிவுட்டுடைய ஷாருக் கான் அறிமுகம் பண்ணதே நம்ம தளபதி தான். ஒரு பார்ட்டியுடைய புகைப்படம் கூட சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி இருக்கும். சோ அந்த புகைப்படத்துல ஷாருக் கான், அட்லி, தளபதி அப்படின்னு 3 பேருமே இடம்பெற்றிருப்பாங்க. அதன் பிறகுதான் ஜவான் அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட படைப்புமே உருவாச்சு. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா பாலிவுட்ல 1200 கோடிகளுக்கு மேல வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சது. சோ அது வரைக்குமே இந்திய அளவுக்கு தெரிந்த அட்லி உலக அளவுல ஃபேமஸ் ஆனாரு. சோ தற்போது பாத்தீங்கன்னா பேன் இண்டியன் ஸ்டாரான அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து ஒரு திரைப்படம் ஒன்றை எடுத்துட்டு இருக்காரு. படத்துடைய டைட்டில் வெளியாகல அப்படின்னாலுமே இந்த படத்தை பற்றி அறிவிப்பு ப்ரோமோ வீடியோ வெளியாகிடுச்சு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் மிகவும் பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்க. இந்த படம் மட்டுமல்ல, அட்லியுடன் சன் பிக்சர்ஸ் இன்னொரு படத்திலுமே கைகோர்த்திருக்காங்களா. சோ அந்த படத்துடைய ஹீரோ யார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம ஏகே அவர்கள் தான் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. இந்த நிலையில ஏகே அவர்கள் தற்போது அவருடைய 64வது படத்தை ஆதிக் ரவிச்சந்திரனிடம் கொடுத்திருக்காரு. 65வது திரைப்படத்தை தான் அட்லி இயக்க உள்ளதாக சொல்லப்படுது. இதற்கான அறிவிப்புமே கூடிய விரைவில் வெளியாக இருக்கா. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.